வணக்கம். இன்று நம்ம ஆயுர்வேதத்தினுடைய பேசிக் பிரின்சிபிள், அதாவது அடிப்படை தத்துவங்களான 3 தோஷங்கள், வாதம், பித்தம், கபம், அதை பற்றி பார்ப்போம். இந்த 3 தோஷங்கள் எங்கே இருக்கு அப்படின்னாக்கா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்புல பரவி இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு ஹைப்போதிசிஸ் மாதிரி. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த 3 தோஷங்களையும் கண்ணால் காமிக்க சொன்னோம் அப்படின்னா கண்ணால் காமிக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு ஹைப்போதிசிஸ் மாதிரி. இந்த 3 தோஷங்களும் சமநிலையில் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று அர்த்தம். இந்த சமநிலை, அதாவது ஈக்குலிபிரியம் கெட்டு போகும் பொழுது ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது. ஆக நம்ம ஆயுர்வேத மருந்துகளுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த கெட்டு போன இந்த சமநிலையை சரி செய்து திரும்பவும் இந்த 3 தோஷங்களுடைய ஈக்குலிபிரியத்தை கொண்டு வருவதுதான் ஆயுர்வேத மருந்துகளுடைய ஒரு நோக்கமா இருக்கும். அதாவது உடம்பை தன் இயல்பான நிலை, ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த இயல்பான நிலைக்கு திரும்ப கொண்டு வரணும். அப்ப இந்த 3 தோஷங்களை பத்தி வேற யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, திருவள்ளுவர் குறள் எண் 941 மருந்து அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3. அவரும் இந்த 3 தோஷங்களை பத்தி கூடினாலும் குறைந்தாலும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட குறிப்பிட்டிருக்காரு. நன்றி.